பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வரும் ஜனவரி 27 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். குடியாத்தத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையை திறக்காமல் ஸ்டாலின் தலைமையிலான அரசு காலம் தாழ்த்துவதாகவும், இதனால் ஏழை மக்கள் சிகிச்சையின்றி அவதிப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணி குறித்து கவலை இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் கூட்டணி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு தேர்தல் தேதி அறிவிக்க இன்னும் கால அவகாசம் உள்ளது என்றும், யாருக்கு எப்போது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது தாயான தனக்கு தெரியும் என்றும் கூறினார். மேலும் திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை என்ற தகவலை மறுத்த அவர், தமிழக மக்கள் நலன் கருதி உரிய நேரத்தில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். பொறுத்திருங்கள், நான் எல்லாமே இப்போ சொல்ல முடியாதுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதான். கட்சியில் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து நாங்கள் ஒரு டிசிஷன் நிச்சயம் எடுப்போம். அது உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் சிபிஐ விசாரணைக்கு அஞ்சியே பாஜகவுடன் கைகோர்த்துள்ளதாகவும், இது மக்களால் கைவிடப்பட்ட கூட்டணி என்றும் சாடினார். மேலும் தமிழகத்தை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். தமிழ் மக்களை அவமானப்படுத்துகின்ற விதத்தில் தொடர்ந்து ஹிந்தியில் பேசுறது என்பது கண்டிக்கத்தக்கது. எனக்கு ஆச்சரியம்லாம், மோடியும் அண்ணன் பழனிசாமியும் எந்த மொழியில் பேசிட்டாருன்னா, அண்ணன் பழனிசாமிக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிச்சா, சிரிச்சு 2 பேரும் பேசினாங்களே, இல்லை மோடிக்கு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பிச்சிச்சா? இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஏன் தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் பேசலை மோடி அவர்? ஏனென்றால் அந்த ஆணவமாக தமிழ்நாட்டில் ஹிந்தி இல்லை தான் நான் பேசுவேன், நீ ஹிந்தியில் தான் கேட்கணும் அப்படின்ற ஆணவமாக. இந்த ஆணவம் கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்த மட்டும் ஹிந்தி மொழிக்கு எதிரானவன் இல்லை, எனக்கும் ஹிந்தி பேச தெரியும். ஆனால் யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேச வேண்டும் என்பது மிக முக்கியமானது. விஜய்க்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக பிசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாஜகவை வெளிப்படையாக எதிர்க்க தயங்குவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பினார். மேலும் பாஜக தனது விசாரணை அமைப்புகள் மூலம் விஜய்க்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மறைமுக அழுத்தம் தருவதாகவும், இந்த அச்சம் விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் அவர் எச்சரித்தார். இதுல அரசியல் தலையீடு இருக்கிறது என்கிற விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படி அரசியல் தலையீடு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலையீடு இருக்கிறது என்றால் விஜய் அவர்கள் அதை வெளிப்படையாக பேசியிருக்க வேண்டும், பேச வேண்டும். ஆனால் அவர் மௌனித்திருக்கிறார். அவரை தடுப்பது எது என்கிற கேள்வி எழுகிறது. நீதிமன்றங்கள் மட்டுமே இதில் நெருக்கடி தருகிறதா, அல்லது பாஜகவும் சேர்ந்து அவருடைய திரைப்படம் வெளியாகாமல் தடுப்பதற்குரிய நெருக்கடியை தருகிறதா என்கிற கேள்விக்கு விஜய் அவர்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது, அவர் பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இல்லை, அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது. இந்த அச்சம் ஏன் என்பதை மக்களிடையே அவர் தெளிவுபடுத்தினால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அரசின் ரேஷன் அரிசியை அமைச்சர்கள் உண்பார்களா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தாம்பரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக அரசின் இலவச திட்டங்களை கடுமையாக விமர்சித்தார். அரசு வழங்கும் தரமற்ற ரேஷன் அரிசியை எந்த அமைச்சராவது சாப்பிடுவார்களா என கேள்வி எழுப்பிய சீமான், பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பது அரசின் பேராசை என்றும், மீனம்பாக்கம் விமான நிலைய விரிவாக்கமே போதுமானது என்றும் தனது நிலைப்பாட்டை தெரிவித்தார். போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையா ஓடனா இல்ல காயிலாங்கலையில் போடக்கூடிய பழைய இரும்பையில் பஸ்ன்னு ஓட்டிக்கிட்டு நீங்க பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம், எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்காது. ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது?
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.